கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் இன்று பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற அந்த பணியிலிருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கேத்ரின் டேவிஸ் மேஜர். இவங்க ஒரு அமெரிக்க மிஷினரி, ஒரு எழுத்தாளரும் கூட. இவங்க 2007 உகாண்டாவின் ஜிஞ்சாவில் ஒரு மிஷனை நிறுவினார். அதுக்கப்புறமா அவர் அது பணின்னு பார்த்தோன்னாக்கா ஜிஞ்சா, அதான் உகாண்டாவில் இருக்கிற ஜிஞ்சாவில் ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ணினார். அம்மா பிற சேவைகளையும் அவர் வழிவகுத்தார், ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்தார். அதுக்கப்புறமா டெனன்சியை தன்னுடைய பணித்தளமாக அவர் எடுத்துக்கொண்டார். அவங்க செய்கிறப்போ லாப நோக்கம் கிடையாது. ஒரு மிஷன் பணியை செய்கிறப்போ தனக்கு என்ன ப்ராஃபிட் வரும்னு நம்ம நினச்சோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நம்ம ஊழியமே செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் அம்மாசிமா மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல், இந்த AMI, அதுதான் அவங்க செஞ்ச ஒரு பணித்தளம். அதுக்கப்புறமா அவங்களோட படைப்புன்னு சொன்னாக்கா அதுதான் AMI. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இவங்க கேத்தி டேவிஸ் 1989 பிறந்தார். இவருடைய தாயார் பெயர் மேரி பாட் டேவிஸ். அதுக்கப்புறமா தந்தை ஸ்காட் டேவிஸ். இவங்களும் எங்கே வளர்ந்தாங்கன்னா நாஷ்வினில் வளர்ந்தார்கள். இவர் தான் முதல் மூத்த குழந்தை. இவங்க தான். இவங்களுக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கிறாங்க, அவங்க பெயர் பிராட்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எங்கே படித்தாங்கன்னா டென்னன்சியில் ப்ரவுன்விட்டில் அந்த கான்வெண்ட்டில் தன்னுடைய உயர்நிலை படிப்பை தொடர்ந்து படித்தார். அதுக்கப்புறமா அவங்க படிக்கிறப்போ நல்லா படிப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க ஒரு வகுப்பு தலைவியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா உயர்நிலை பள்ளிக்கு பிறகு அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா நர்சிங் படிக்கணும். இப்போ கூட பாருங்கள், நம்ம நிறைய பேர் கேட்டோம்னா என்ன படிக்கணும், என்னவா ஆகணும்னா ஒருத்தர் ஒன்று சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லுவாங்க டாக்டருக்காக இப்போ நிறைய பேர் அந்த நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுனால அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு படிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் நர்ஸ் ஆகணும். அதுவும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து நிறைய பேர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மாதிரி வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இவங்களோட மிஷினரி பணி பார்த்திங்கனாக்கா 18 வயதில் டேவிஸ் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய உயர்நிலை படிப்பின் இறுதி ஆண்டில் ஒரு வருடம் மிஷன் பயணத்திற்காக உகாண்டா சென்றார். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சில கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன்லலாம் பள்ளி படிப்பு, அந்த கல்லூரி படிப்போடு கலந்து இந்த மற்ற ஊழியத்தை பற்றியும் மிஷினரிகளை பற்றியும் கூட வகுப்பில் சொல்லி தருவாங்க. அப்போ அதனால் நம்ம தாக்கப்படும் பொழுது அவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு மிஷினரியாக மாறுகின்றார்கள். அதுக்குமா அவங்க எங்கே போனாங்க, உகாண்டாவுக்கு போனாங்க. அதுக்கப்புறமா விக்டோரியா ஏரியின் நகரில் மிஷன் பணியை செய்தார். அவர் சுமார் 80,000 மக்கள் தொகை கொண்டது அந்த இடம். அந்த நேரத்தில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்டிருந்த உகாண்டாவில் அங்கே தலைநகரான கம்பாலாவிலிருந்து 50 மைல் தொலைவில் உள்ள அந்த இடத்த தான் அவங்க தன்னுடைய பணியை செய்தார்கள். அதுக்கு அவங்க திரும்ப உகாண்டாவுக்கு வருவதற்கு அவர்கள் முடிவு செய்து அந்த விருப்பத்தையும் அவர்கள் எழுத்தின் மூலம் தெரிவித்தார்கள். 19 வயதில் டேவிஸ் ஜிஞ்சாவில் உள்ள ஒரு அனாதை இல்லமான கானான் குழந்தைகள் இல்லத்தில் மழலையர் பள்ளி குழந்தைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்.
எல்லாருமே பாருங்களேன், யாரெல்லாம் வந்து அந்த சர்வீஸ் மைண்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக சிறு வயதுலேருந்தே அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வளர்கிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கனாக்கா, அனாதை இல்லங்களுக்கு அவர் சென்றார். அங்கே பார்த்திங்கன்னா பெற்றோரையும் மற்ற நண்பர்களையும் பள்ளிக்கு வந்து உணவு மற்றும் குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கான மருத்துவ பராமரிப்புக்காகவும் நன்கொடை அப்போவே அவங்க சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்சர்ஷிப் திட்டத்தை உருவாக்க வழிவகுத்தார். இது குழந்தைகள் வந்து அமெரிக்கா மற்றும் பிற நன்கொடையாளர்களுடன் இணைந்து குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் மருத்துவம் மற்றும் உணவு சேவைகளை அதன் மூலம் அவர்கள் நன்கொடையாக பெற்றுக்கொண்டதை வந்து செலவு செய்தார்கள். அதுக்கப்புறமா வந்து 2008 AMI அமாசிமா மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் அதை கொண்டு அவர் நிறுவினார். அப்புறம் டென்னன்சியில் பிராங்க்லில் அமைந்துள்ள லாப நோக்கமற்ற அமைப்பு தான் அந்த அமாசிமா. உகண்டாவின் தாய்மொழியான லுகாண்டான் மொழியில் வந்து அதுக்கு அர்த்தம் என்னன்னா உண்மை என்று அதற்கு பொருள். 2008 அவங்க டேவிஸ் என்ன பண்ணாங்கன்னாக்கா, தனது நர்சிங் படிப்பை நிறைவேற்றி அந்த கல்லூரியில் அவர் அதை தன்னுடைய பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த நர்சிங் கல்லூரியில் செய்தார்கள். அதுக்கப்புறமா அவருடைய வருகை வந்து குறுகிய காலமாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த அவங்க வந்து அந்த மிஸ் பண்ணுறதை வந்து அவங்க உணர்ந்தார்கள். அதுக்கப்புறமா கல்லூரியை விட்டு வெளியேறி உகண்டாவுக்கு அவங்க திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 ஆண்டிலிருந்து 2010 டேவிஸ் மற்றும் அமாசிமா ஆகியோர் 1200 பேருக்கு சேவை செய்யவும் மாசோ ஸ்பீடிங் வட்டம் ஆகியவற்றை தொடங்கினார்கள். ஸோ அமாசிமாவோடு சேர்ந்து மாசேஸ் பீடிங் வட்டம் அதையும் தொடங்கினார்கள். அதுக்கப்புறமா கிழக்கு உகண்டாவில் உள்ள மாசேஸ் பகுதியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிறிய சமூகம் இருந்தது, அங்கே இடம்பெயர்ந்தார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கடத்தல்கள் அதிகமாக காணப்பட்டது. அங்கே வந்து குழந்தைகள் மிகவும் வறுமையால் பாதிக்கப்பட்டு காணப்பட்டிருந்தார்கள். இதில் வந்து குணப்படுத்துபவர்கள் மற்றும் தியாகம் உள்ளம் கொண்டவர்கள் வந்து இதில் ஈடுபட்டு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள், வறுமையால் கஷ்டப்படுகின்ற குழந்தைகளை வந்து ஆதரித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வளர்த்து வந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து ஜூலை 2011 அமாசிமா நன்கொடையாளர்களில் அமெரிக்காவிலிருந்து நன்கொடையாளர்களை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வார நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு உணவளிக்க ஈர்ப்பதற்காகவும் சமூக சுகாதாரத்தை இலக்காக கொண்ட திட்டங்களை வழங்குவதற்காகவும் 400 பேர் பள்ளிக்கு செல்ல உதவுவதாகவும் அது விவரிக்கப்பட்டது. என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, உணவு, அதுக்கப்புறமா வந்து சுகாதாரம், அதுக்கப்புறமா பள்ளி. உணவு, சுகாதாரம், பள்ளி, இது 3க்கும் அவங்க வந்து வழிவகுத்தார்கள். அதுக்கப்புறமா 2011 அமாசிமாவில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர்கள் நிறைய சேவைகள் அவர்கள் செய்து வந்தார்கள். அக்டோபர் 2012 1 டசன் உகாண்டா மக்கள் வந்து பணியாற்றினார்கள். அதுக்கப்புறமா வந்து சுமார் 2000 குழந்தைகளுக்கு தினசரி உணவை வழங்கினார்கள். 500 மாணவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து வழங்கப்பட்டது. 2016 இந்த அமைப்பின் மூலம் உதவித்தொகை பெறப்பட்டு 600 பேருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் தந்தாங்க. 4300க்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து ஸ்பான்சர்ஷிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை நிர்வகிப்பது, அதுமாதிரி உணவு மற்றும் சுகாதாரத்தை பராமரிப்பது, அதை வந்து விநியோகிப்பது. அதுக்கப்புறமா வந்து அமாசிமா ஒரு விவசாய வெளிநடவடிக்கை திட்டத்தையும் மற்றும் உகாண்டா மக்களால் தயாரிக்கப்பட்ட காகிதம், கண்ணாடி,
மணி நகைகள் இவற்றையெல்லாம் வந்து அமெரிக்காவிலும் பிற இடங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அதை வந்து விற்க ஒரு திட்டத்தையும் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 மார்ச்சில் உணவு வழங்கும் திட்டம், அதுக்கப்புறமா 1200 பேர்களுக்கு அவர்கள் அதை சேவையை செய்து கொண்டிருந்தார்கள். மாணவர்களுக்கு நிதியுதவி சுமார் 800 குழந்தைகளுக்கு அது வழங்கப்பட்டன. ஆமாம், ஜூலை 2011 பார்த்திங்கன்னா டேவிஸ் வந்து தன்னையும் தனது பராமரிப்பில் உள்ளவர்களையும் ஆதரிக்க பயன்படுத்தும் அம்மா சிமாவின் இயக்குனராக அவர்கள் நியமிக்கப்பட்டார், பணியாற்றினார். அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா அனாதைகளுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பராமரிப்பை கொண்டு வந்தார். உகாண்டா திரும்பிய 6 ஆண்டுகளுக்குள் டேவிஸ் என்ன பண்ணாங்கன்னா 13 உகாண்டா அனாதைகளை தனது பராமரிப்பில் எடுத்துக்கொண்டார். யோசித்து பாருங்களேன், இந்த மாதிரி இவ்வளோ செஞ்சுட்டு வராங்க அந்த அனாதை குழந்தைகளுக்காக. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பாரம் இருந்திருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு சேவை செய்கிறோன்னா நம்ம மனசில் அந்த பாரம் இருந்தால் தான் நம்ம அந்த சேவைகளை தொடர்ந்து செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 3 அனாதைகள் 2028 3 அனாதைகளை வைத்திருந்த மண் குடிசை வந்து என்னாச்சுனாக்கா மழையால் இடிந்து விழுந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவர் ஜிஞ்சாவில் தான் பணிபுரிந்தார்கள் சொன்னல, உகாண்டாவில். அங்கே என்ன பட்டாங்க, அங்கே ஏற்பட்ட இடிபாடு டேவிஸ் வந்து சிறுமிகளின் உறவினர்களை தேடி அழைத்து செல்ல அது ஒரு வழி வகுத்தது அவருக்கு. அதுக்கப்புறமா அதில் வந்து அவர் வந்து ஒரு தோல்வியை தழுவினார். அதுக்கப்புறமா உடனே என்ன பண்ணார், உறவினர்களை பார்த்து அந்த அனாதைகள் அந்த சிறுமிகள் அவங்களோட குடிசை அவங்க இருந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால சரி யார்கிட்டையாவது விடணும்னு பார்த்தா முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தன்னோடே அவர்கள் வைத்து கொள்ள அவர்கள் அதை அந்த ஒரு வழி வகுத்தது அதுக்கு. அதுக்கப்புறமா வந்து நெரிசலாக அந்த அனாதை இல்லங்கள் வந்து ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க, அதனால ரொம்ப நெரிசலாக காணப்பட்டது. அதனால் அவங்க தன்னோடைய அந்த குடிசைகள் இடிபாடுகளில் சிக்கி தன்னுடைய இடத்தை இழந்த சிறுமிகளை அவர்கள் பாதுகாத்தார். அப்புறமா 2 ஆண்டுகளுக்குள் எய்ட்ஸ் நோயால் பெற்றோரை இழந்த அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கைவிடப்பட்ட 10 சிறுமிகளையும் அவர் கவனித்து வந்தார். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பராமரிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய சிறு குழந்தைகள் வந்து தவறு செஞ்சிடறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னாக்கா சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த சிறுமிகளுக்கு இவர் தான் பராமரிப்பாளராக செயல்பட்டார். அதுக்கப்புறமா அக்டோபர் என்ன பண்ணாருனாக்கா 2017 ஒரு நேர்காணலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நியாயமற்ற அமைப்புக்கு ஒரு குழந்தையை இழந்ததாகவும் 14 குழந்தைகளை பராமரிப்பதாகவும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா 2022 அவர் 13 குழந்தைகளை தத்தெடுத்தார். யோசித்து பாருங்கள், எத்தனை அனாதை குழந்தைகளை அவருடைய பராமரிப்பில் அவர் பாதுகாத்து கவனித்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இதுக்கெல்லாம் அவருக்கு எவ்வளோ நன்கொடை தேவைப்பட்டிருக்கோம். அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க சார்ந்து வாழ்ந்ததுனால அவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை. அதுக்கப்புறமா வந்து டேவிஸ் வந்து தனது வருகையின் ஆண்டை தொடங்கி கிஸ்ஸஸ் ஃப்ரம் கேட்டி என்ற தலைப்பில் ஒரு சதாப்த கால வலைப்பதிவில் தனது அனுபவங்களை அவர் பதிவிட்டார். அதுக்கு பேர் வந்து கிஸ்ஸஸ் ஃப்ரம் கேட்டி. கேத்தி தான் இங்கிலீஷில் வந்து கேட்டின்னு அங்கே போட்டிருக்காங்க. ஒரு சதாப்த கால வலைப்பதிவில் தன்னுடைய அனுபவங்களை அவர் வந்து பதிவிட்டார். அதுக்கப்புறமா வந்து நியூயார்க் டைம்ஸில் சிறந்த விற்பனையாளர்களாக மாறிய 2 நினைவு குறிப்புகளையும் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து கிஸ்ஸஸ் ஃப்ரம் கேட்டி, எ ஸ்டோரி ஆஃப்
ரிலண்ட்லெஸ் லவ் அண்ட் ரிடம்ஷன் மற்றும் டேரிங் டு ஹோப் ஃபைண்டிங் காட்ஸ். அதுக்கப்புறம் குட்னஸ் இன் த புரோக்கன் அண்ட் தி பியூட்டிஃபுல். இதெல்லாம் வந்து அவங்க எழுதின சிறந்த நினைவு குறிப்புகள். அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஜூலை 2011 உள்ளூர் குழந்தைகள் நல அதிகாரி கரோலின் என்ன பண்ணாங்கன்னா, அவர் அந்த தத்தெடுப்பு குறித்து ஒரு கவலையை பதிவிட்டார். குழந்தைகள் அமைச்சகம் அல்லது குழந்தைகள் இல்லத்தின் கீழ் அவர்கள் வைக்கப்படாவிட்டால் அதை அவர் வந்து தொடங்க முடியும். 5 குழந்தைகளுக்கு மேலே வைத்திருப்பது மிகவும் மோசமானது. ஏன்னா கேத்தி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகளை, கைவிடப்பட்ட எல்லா குழந்தைகளையும் பராமரிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் கரோலின் என்ன பண்ணுறாங்கனாக்கா 5 குழந்தைகளுக்கு மேலே வைத்திருப்பது மோசமானது என்று கூறுகிறார்கள். அதுக்கப்புறமா கரோலின் என்ன பண்ணாங்கன்னாக்கா, சட்டப்பூர்வமாக்கப்பட்ட 25 வயது குறைந்தபட்ச பெற்றோர் மற்றும் பெற்றோர்கள் தத்தெடுக்கப்படும் குழந்தையை விட குறைந்தது 21 வயது மூத்தவர்கள் என்று ஒரு நிபந்தனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு குழந்தையை நம்ம தத்தெடுக்கணுன்னாக்கா குறைந்தது 21 வயது மூத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவங்க வந்து அந்த ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து தத்தெடுப்பு அந்த விதிகளுக்குள்ளார அந்த எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறமா வந்து அந்த அனாதை குழந்தைகளின் நலன்களுக்காக அதை கருதி அவர் செய்தார். அதுக்கப்புறமா வந்து பெற்றோருடன் குழந்தைகளை தத்தெடுக்கவும் உகாண்டா மக்களால் அறியாமலேயே கையாளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதுக்கப்புறமா உள்ளூர் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் வெள்ளை வெளிநாட்டினரை நடத்துவதில் டேவிஸோட பணி வந்து இரட்டை தர நிலைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நோ ஒயிட் சேவியர்ஸ் என்ற அமைப்பு கண்டுள்ளது. அதுக்கப்புறமா இது வந்து மற்ற இதோட ஒப்பிட பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அன்னை தெரேசாவை வணங்கும் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவர். யார்? கேத்தி டேவிஸ் வந்து ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவர் என்று யார் விவரித்ததுனாக்கா, போனி ஆலன் டேவிஸ். அதுக்கப்புறமா டேவிஸ் 2015 பெஞ்சி மேஜர்ஸை மணந்தார், திருமணம் செய்து கொண்டார். நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன், இந்த மிஷினரி பேர்களெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ கூட நான் ஆச்சரியமாக கேட்பேன், எப்படி இந்த பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னா, இல்லை இவங்க பேரில் வந்து ஒரு மிஷினரி இருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பெஞ்சி மேஜர்ஸ். அதுக்கப்புறமா அவருடைய கடைசி பேரையும் அவர் எடுத்தார். அப்புறமா 2006 அவங்களுடைய முதல் மகன் வந்து நோவா, 2018 2வது மகன் லெவியையும் பெற்றெடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து 2022 வரை இவங்க வந்து ஜிஞ்சாவில் வசித்து வந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து இவரை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது, ஏதாவது 1-2 சொல்கிறேன். கேட்டி டேவிஸ் மேஜர்ஸ் 23 வயதில் 13 மகள்களுக்கு தத்தெடுக்கும் தாயானார். வயசு வந்து 23 தான், ஆனால் எத்தனை பேர் அவங்க தத்தெடுத்தாங்க? 13 பெண் பிள்ளைகள். யோசித்து பாருங்களேன். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பரந்த மனம் இருக்கணும், அந்த குழந்தைகளை பற்றிய ஒரு கன்சர்ன் இருக்கணும், அன்பு இருக்கணும். அவங்களால மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா, உகாண்டா பெண், 18 வயது அமெரிக்க பெண் தனது நாட்டில் குழந்தைகளை தத்தெடுப்பதை பார்க்கிறார், ஆனால் தடுக்கப்படுகிறார். ஏன்னா இவங்க வந்து தத்தெடுக்கும் பொழுது சில நிபந்தனைகள், ஏன்னா வயது வந்து குறைந்தபட்சம் 21வது இருக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து சில ரெகுலேஷன்ஸ், நிபந்தனைகள் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பீடிங் சர்ச்சின் அமாசிமா மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல்
பிப்ரவரி 27, 2020 அன்று அவங்க வந்து மேஜர்ஸ் கேடி அண்ட் ஏஎம்ஐ ஊழியர்களுக்கு பெறப்பட்டது அன்று. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறையா அவங்க செய்த அந்த குழந்தைகளை பராமரிக்கும் திட்டம் வந்து நிறைய பேரால் புகழப்பட்டது. நிறைய படைப்புகள் அவங்கள பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அவங்கள பற்றி புத்தக வடிவிலோ இல்லை நினைவுகளாகவோ குறிப்புகளாகவோ அவங்கள பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்த்தோம்? கேடி டேவிஸ் மெஜோரிஸ். யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு பாரம் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து நர்சிங் தான் முடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து அனாதைகள், அதுக்கப்புறம் பெற்றோரை இழந்த குழந்தைகள், அவர்களுக்காக இல்லங்களை பள்ளி, அதுக்கப்புறமா தங்கும் இடம், உணவு இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்கள், அவங்க அந்த சிறு வயதில் அந்த 18 வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த மனப்பான்மை இருந்தது. அது எவ்வளவு பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் என்ன பண்ணிச்சேன், ஒரு அனிமல் வந்து இறந்து கிடந்தது. அப்போது வந்து எங்களால் வந்து அந்த இடத்துல உள்ளே போய் வேலை செய்ய முடியல, பயங்கர துர்நாற்றம். அப்போ வந்து உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்ப்பரேஷனுக்கு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வேலை செய்கின்ற சில ஊழியர்கள், அப்படின்னா அந்த ஸ்கேவஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து அதை கொஞ்சம் எடுத்து தூரம் போட்டாங்க, க்ளீன் பண்ணாங்க. அப்போது நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்டப்போ ஒரு சிலர்லாம் மறுத்தாங்க, நான் வரல, நான் செய்ய மாட்டேன், இவங்கள கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிடுங்கன்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம வாரம் வாரம் மிஷினரிகளை பற்றி சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ துர்நாற்றத்துக்கு மத்தியில், எவ்வளோ அசிங்கத்துக்கு மத்தியில், எவ்வளவு பராமரிக்க முடியாத அந்த சூழலில் கூட தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்து ஊழியம் செய்தார்கள். இந்த கன்சர்ன் இருந்தால் தான் இந்தியாவில் இருக்கிற வறுமை, இன்னும் இருந்து கொண்டிருக்கிற வறுமை மாற்றப்படும். ஏன்னா எல்லோரும் நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம சொந்த குடும்பம், பிள்ளைகள், அப்படி தான் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொருத்தர் கூட வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறத கூட நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை. அது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் அவங்க படுற அந்த கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்காக உதவி செய்யவும் மாட்டாங்க. ஆனால் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா உதவி செய்வதற்கு பதிலாக கிரிட்டிசிசம் தான் நிறைய பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி இப்போ யாராவது போய் ஏதாவது செஞ்சாங்கன்னா, அது ஒரு ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் அதை வந்து ஒரு அசிங்கமாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சக மனிதர்கள் கஷ்டப்படுறப்ப கூட உதவி செய்ய நிறைய பேர் வர்றதே கிடையாது, அந்த மனம் இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் கஷ்டப்படுகின்ற இந்த குழந்தைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற குழந்தைகள், அதுக்கப்புறமா வந்து நீதிமன்றத்தால் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள், இவங்களெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள், மிஷினரிகள் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த ஊழியர்கள் தான் தானாக முன்வந்து தாங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணி இந்தியாவுக்கு வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக உழைத்திருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் நம்ம டெய்லி கண்கூட நிறைய பேரை பார்க்குறோம், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் வறுமையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்னைக்காவது அதை பற்றி யோசித்துருக்கோமா? சரி, நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு தரலான்னு நினச்சிருக்கோமா? இல்லை, ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டோமா, நம்ம குடும்பத்து மக்கள் சாப்பிட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம நிம்மதியாக போயிட்டு வந்துட்டுருக்கோமே ஒழிய
ஒழிய மற்றவங்கள பற்றி நம்ம கவலையே படுறதில்ல. இனி வரும் காலங்களில் நம்ம வாழப்போகின்ற இந்த குறுகிய காலத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யலாம். அது பணமாவாக இருக்கட்டும், இல்லை ஜபமாவாக இருக்கட்டும், இல்லை பொருள், ஏதோ ஒரு பொருள், இல்லை உணவு, இல்லை தங்க இருப்பிடம், நம்மளால் முடிஞ்சதை ஊழியர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் செய்யலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய பார்த்தா இந்த ஊழியர்கள்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கேட்பாங்க, யாராவது அனுப்புங்க, நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களாக அவங்களுக்கு நல்ல உணவு நல்ல உடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கிறிஸ்துவ பற்றி சொல்லுவோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போது என்னால் செய்ய முடியாத ஒருத்தரை எடுத்து நடத்துகிறாங்க, ஆட்களை அனுப்ப சொல்கிறாங்க. மெயினாக யாரை கேட்குறாங்க? கிறிஸ்துவை அறியாத மக்கள். அப்போது நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நான் அதை செய்ய தவறினால் அப்போ யார் வந்து இதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நான் தானே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் என்னால் இயன்ற வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணாமல் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் அனுப்புவோம். அந்த மாதிரி நிறையா இடங்களில் வந்து அந்த சேவை மனப்பான்மை இருக்கும். மற்ற ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. செய்யும்பொழுதே ஒரு சிறு காரியம் செய்வாங்க, அதாவது கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்வார்கள். ஏன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் அந்த சத்தியம் போய் அவர்களை சென்றடைய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வசனம், அந்த உண்மை, அந்த சத்தியம் மக்களை போய் சென்றடைய வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவை பற்றி அறியாத நிறைய ஜனங்க இன்னும் இருக்கிறாங்க. சிலர் வந்து தெரியும், ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை முறை வந்து மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்னமும் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழும் பொழுது நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே கர்த்தர் ஜெயத்தை தருவார், இரட்டத்தனையாக தருவார். நாம் எதை இழந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. ஜபத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இதை ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஏசப்பா. இன்றைக்கி பார்த்தது வந்து கேட்டி டேவிஸ் மேஜர்ஸ். அவங்க எவ்வளவு சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு இந்த குழந்தைகளை குறித்து பாரம் இருந்ததப்பா. எத்தனையோ கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதைகள், அந்த வெள்ளங்களாலேயும் அதுக்கப்புறமா மற்ற இயற்கை சீற்றங்களாலேயும் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகள், நீதிமன்றங்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களை பராமரிக்க வேண்டிய நிறைய குழந்தைகள், சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இந்த மிஷினரிகள் ஏசப்பா எழும்பி அவர்களுக்காக சேவை செய்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த பணி, இந்த ஊழியத்திற்காக, இந்த மிஷன் பணிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஏசப்பா உம்முடைய ஆவியினால் ஏவப்படும் பொழுது உமக்காக அவர்கள் எழும்பி நிற்க கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை தேவைகளை சந்தித்தரலும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஏசப்பா உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிந்து அதன்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய நீர் கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.